பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாமாக ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 10 பகுதிகளை பார்த்த நாம் 11வது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தபசு காலம் அல்லது லெந்து காலம் என்று சொல்லி இந்த நாளை நாம் விசேஷ விதத்தில் நாம் அனுசரித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். யோவானுக்கு எழுதிய நற்செய்தி நூல் புத்தகம் பக்கம் 127 வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தை சிலுவை மூலமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் என்று நாம் பார்க்கிற போது அன்பு கூர்ந்தார். சிலுவை என்பது அன்பு கூர்தலுக்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறபடினாலே நாம் இதை சிலுவை வாயிலாகத்தான் பார்க்க முடியும். எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவர் தம்முடைய அருமையான குமாரனை விசுவாசிக்கிறவன், அந்த சிலுவை அன்பினால் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஒரு மனிதன் கெட்டு போகாமல் அந்த சிலுவை அடிவாரத்திற்குள் வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நித்திய ஜீவனை அடையும்படி, அதாவது சிலுவையின் வாயிலாக மாத்திரமே நித்திய ஜீவனை அடைய முடியும். சிலுவை அல்லாமல், இயேசு கிறிஸ்து அல்லாமல் நித்திய ஜீவனை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி விசேஷ விதத்தில் குமாரனை அந்த சிலுவை வாயிலாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ஒரு விசேஷித்த அன்பு அந்த சிலுவையின் வாயிலாக வருவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனவே அவர் சிலுவையின் வாயிலாக அன்பு கூர்ந்தார். ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த 11வது பகுதிக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.